வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில சூழ்நிலையில நமக்கு ரொம்ப நெருக்கமா நமக்கு ரொம்ப பிடித்தமான உறவுகள் தான் நம்மளை ரொம்ப ஆழமா காயப்படுத்திடுவாங்க. நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அவங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வச்சிருப்போம். ஆனா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தான் நம்மளை எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுங்க. உங்களுடைய வீக்னஸை வச்சு உங்களை காயப்படுத்திட்டும் கஷ்டப்படுத்திட்டும் போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்களை அதிகமாக ஒருத்தர் காயப்படுத்துகிறாங்க, அவங்க பண்ணின அந்த விஷயம் உங்கள் மனசை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உறவாக இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்க யாரோ செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களை பெருசாக பாதிக்காது. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் மனசு ரொம்ப ஆழமாக பாதிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க, ஒருத்தவங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே முடிவு பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடைசியில் அங்கே குத்துது இங்கே குடையுதுன்னு சொல்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களோட வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுதான் நீங்கள் காயப்படாமல் இருக்கிறதுக்கு நல்லதாக இருக்குங்க. உறவுகள் ஒரு கண்ணாடி மாதிரிங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அது அப்படித்தான் தெரியும். நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா அதுவும் சிரிக்கும், நீங்கள் முறைச்சிங்க அப்படின்னா அதுவும் முறைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில சிரிச்ச முகத்தோட இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்ககிட்ட அன்பா சிரிச்ச முகத்தோட பழகுவாங்க. இதுதான் உண்மைங்க. அன்பானவங்களை விட்டு விலகி இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக தயவு செஞ்சு வருத்தப்பட்டு கலங்கி போய் உட்கார்ந்துருக்காதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சில நேரத்தில் நம்மளுடைய பிரிவு கூட நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கிட்ட முட்டை தூர சேர அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூரமாக இருக்கிறதுனால அன்பு என்றைக்குமே முறிஞ்சு போயிடாது, பிரிஞ்சு போயிடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தூரமாக இருக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அன்பு, பிணைப்பு, பாசம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. நம்மளோட வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய சில மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப நல்ல புத்தகங்கள் மாதிரிங்க. நம்ம வாழ்க்கை புத்தகத்தில் அவங்க சில பக்கங்களில் மட்டுமே இருந்தால் கூட அது ஒரு நாளும் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய சில நல்ல மனுஷங்கள் சொல்லி கொடுத்த பாடத்தை அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் அழிக்க முடியாத ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அதை மறந்து போயிடாதீங்க. இங்கே சில பேர் தந்துட்டு போன காயங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க. நீங்கள் இங்கே தனியாக கிடையாதுங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது, காயம் இருக்குது, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் தனியாக கிடையாதுங்க. இங்கே பல பேர் உங்களை மாதிரி தான். நிறைய பேர் உறவுகள் தந்துட்டு போன அந்த காயங்களை அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. அதில் இருந்து மீண்டு வந்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதையே நினச்சிக்கிட்டு உட்காந்து மனசை குழப்பிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டவங்களாம் இங்கே நிறைய பேர் கிடையாதுங்க. உறவுகள் தந்துட்டு போன காயம் ஒன்று எல்லாருக்குமே புதுசுலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் யாராவது ஒருத்தர் மனசை புண்படுத்திட்டு இதுக்கு மேலே மீண்டு வர முடியாத அளவுக்கு காயத்தை கொடுத்துட்டு தான் போவாங்க. ஸோ அதே நினச்சிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் இங்கே வேறு யாரும் கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதையெல்லாம் மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிங்க. இந்த உலகத்தில் உங்களை மாதிரி கிடையாதுங்க, உங்களை விட மோசமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் படிக்கும்போது இப்படி கூட இவங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு விதவிதமான பிரச்சனைகள் நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்குது. நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, கடவுள் ஏண்டா இப்படி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. நம்மளை விட அதிகமாக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி உங்களோட மனசை நீங்கள் தேத்திக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இங்கே உறவுகளில் ஏற்படக்கூடிய இந்த காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களை நீங்களே உள்நோக்கி பார்க்கறதுக்கும் உங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாங்க. சில நேரங்களில் உறவுகள் பற்றிய உங்களுடைய பார்வையை மாற்றிக்கோங்க.
ஸோ இவங்க காயத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நல்ல வேலை இந்த மாதிரியான சுயரூபம் அவங்க இவ்வளோ கேவலமானவங்க, இவ்வளோ ஒரு அவங்களோட முகம் வந்து இவ்வளோ கோரமா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு என்னடா இது வாழ்க்கை, ஏன்டா அவங்க இப்படி நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா உறவுகள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை மாத்தி பாருங்க, வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இங்க எல்லாத்தையுமே உடனடியா சரி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. சில நேரங்கள்ல சிறிது இடைவெளி எடுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஆற போடுங்க, அந்த விஷயம் தானாகவே சரியாகிறதுக்கு அனுமதி கொடுங்க. ஸோ அவசரமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவசரமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் சின்னதா இருக்கிற பிரச்சனைய பெரிய பிரச்சனையா வெடிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனை அந்த இடத்துல உருவாக போகுது அப்படின்னா நீங்க பேசிதான் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. சில இடத்துல பேசாம இருந்தாலே பிரச்சனை தானா சரியாயிடும். பேசியே ஒரு சின்ன பிரச்சனையை பெருசா ஆக்குறத விட்டுட்டு பேசாம அமைதியா இருந்து பாருங்க, உங்களுடைய பிரச்சனை தானா சரியாகிறத நீங்க கண் கூட பாப்பீங்க. இந்த நம்மளுடைய இந்த மனசுல உங்களுக்குன்னு எல்லா விஷயமும் கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது உங்களை மன அழுத்தத்துல இருந்து ஒரு சில நேரத்துல நம்ம மனசுல தோன்ற எல்லா விஷயமும் என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு தடுமாறிக்கிட்டு நிற்கும் போது ஒரே ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்களேன், மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்து பாருங்க. மன்னிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க, ஆனா அது வந்து உங்களோட மன அழுத்தத்துல இருந்து நீங்களே விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குங்க. அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களை மன்னிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, நம்மளை நாமளே மன்னிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள்ல அடுத்தவங்க செஞ்ச தவறுகளை விட ஐயோ நாம இந்த தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட்டியான ஃபீல் நம்மளோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃபீல் என்ன பண்ணாலும் போகவே போகாது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல நாம நம்மளை மன்னிக்கணும், நம்மளை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நிம்மதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். முக்கியமா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இன்னைக்கு இப்போ நாங்க திருவண்ணாமலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ திருவண்ணாமலையில இருக்க அண்ணாமலையாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆதிமலை ஜோதிமலை சிவனுள் பாதிமலை ஞான தபோதகர்களை வாவென்று அழைக்கும் மலை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை இன்னைக்கு நாங்க தரிசனம் பண்றதுக்காக போறேங்க. நான் பல வருஷத்துக்கு முன்னால அண்ணாமலையார் கோவிலுக்கு போனதுங்க. சின்ன வயசுல இருக்கிறப்போ டூர் போனப்போ நாங்க அந்த கோவிலுக்கு போனது. ஸோ இன்னைக்கு வந்து கடவுளா எங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. நாங்க ஃபேமிலியோட வந்து திருவண்ணாமலைக்கு போறேங்க. நிறைய தடவை நான் பட்டிமன்றத்துக்கு திருவண்ணாமலை போயிருக்கேன். ஸோ நான் நிறைய தடவை காலேஜ் படிக்கும்போது ஒர்க் பண்றப்பெல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன். ஆனா அண்ணாமலையாரை தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. சின்ன வயசுல அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணது, மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு நாங்க இன்னைக்கு தான் அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு கோவிலுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஸோ முக்கியமா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நான் வந்து எங்கேயாவது கோவிலுக்கோ இல்ல ஊருக்கோ எங்கேயாவது போயிட்டு ஒரு vlog எடுத்து போடுறோம் அப்படின்னா அது வந்து பெருசா வியூஸ் போகவே மாட்டேங்குதுங்க. ஆனா இன்னைக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அங்க போயிட்டு நிறைய வீடியோஸ் vlog எடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அந்த vlog வந்து நம்மளோட சேனல்ல பதிவு பண்ணலாம் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தோட நான் பதிவு பண்றதுக்கு தயாரா இருக்கிறேங்க. இல்ல அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணாங்க, நீங்க எப்போதுமே மோட்டிவேஷன் வீடியோஸ் மட்டும் போடுங்க அப்படின்னு கேட்டாலும் அதையும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.